அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரெசிபி சுருக்குன்னு ஒரு ரசம் பார்த்துடலாமா? 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கையால் நல்லா மசிச்சு பெனஞ்சிருங்க. பெனஞ்சா இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன உருண்டை புளி எடுத்திருக்கேன், அதை கரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது ரசப்பொடி வீட்டில் செஞ்சது, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கல்லுப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி வந்து அம்மியில் தட்டணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை காம்பு இதெல்லாம் அம்மியில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு, ஒரு மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு 7 காஞ்ச மிளகா அதை போட்டு கருக விடாதீங்க, லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து அந்த மிக்ஸோட நம்ம பிணைய போகிறோம். இது செம்மையாக இருக்கும் இந்த டேஸ்ட். இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள், பக்காவாக இருக்கும். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த நம்ம தட்டி வச்சோம் இல்லையா, அதையும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதையும் போட்டு ஒரு மிக்ஸு, மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போது தாளிச்சிட வேண்டியதான். கடுவல் தம்பருப்பு கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக தான் ரசம் வைக்கிறேன், அதனால் கொஞ்சோன்னு 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து இதில் சேர்த்துடணும். இந்த தாளிப்பில் தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது, நுர கூட்டி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. தேவைக்கு கல்லுப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கல்லுப்பு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ரசம் ரெடி. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.